வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். மகா சமுத்திர ஆரத்தி பூஜையில் கவர்னர் பாஜக தலைவர் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி சோலைநகர் ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் கோயில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்தை மாநில ஆளுநர் கைலாசநாதன் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தி பரவசத்துடன் மகா சமுத்திர ஆரத்தி மற்றும் வெட்டவெளி தியானம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். மகா சமுத்திர ஆரத்தி பூஜையில் கவர்னர் பாஜக தலைவர் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் 57வது மகா சமுத்திர ஆரத்தி பூஜை தலைமை செயலகம் எதிரே கடற்கரையில் நேற்றிரவு நடந்தது. இதில் கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், செல்வம் MLA, முன்னாள் MLA சோமசுந்தரம் மற்றும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிகஸ் நிர்வாகிகள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைமை செயலகம் எதிரே கடற்கரையில் மாதந்தோறும் பௌர்ணமி திருநாளில் காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜைக்கு நிகராக நடத்தப்பட்டு வருவதாகவும், பஞ்சபூத வழிபாட்டின் அங்கமாக இந்த சமுத்திர ஆரத்தி பூஜை நடத்தப்படுவதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதேபோல் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஓங்கார ஆசிரமம் சார்பில் 55ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் நேற்றிரவு நடந்தது. தவத்திரு சுவாமி ஓங்காரானந்தா அருளுரையில் வெட்டவெளி தியான முறைகளை பயிற்றுவித்து அனைவரையும் தியானம் செய்ய ஆசி வழங்கினார். தவத்திரு கோடீஸ்வரானந்தா வரவேற்று வெட்டவெளி தியானத்தின் தோற்றம், வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். விஜய ராகவன் மகாபிரபு, சுவாமி சர்வமாத்மா வெட்டவெளி தியானத்தின் சிறப்பு பற்றி விவரித்தனர். வெட்டவெளி தியானத்தில் திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் வெட்டவெளிக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு, தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு சகஸ்கிர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சோலைநகர் ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் கோயில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்தை மாநில ஆளுநர் கைலாசநாதன் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி சோலைநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் கோயிலில் 92ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருத்தேர் பிரம்மோற்சவ பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த மாபெரும் திருவிழா கடந்த 29ஆம் தேதியன்று கணபதி ஹோமத்துடன் விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் ஊரணி பொங்கல் வைபவமும் நடைபெற்றன. கடந்த 30ஆம் தேதியன்று பால்குட காவடி மற்றும் செடல் புறப்பாடு நிகழ்ச்சிகளும், அன்றைய தினம் இரவு மகா கணபதி முருகன் மற்றும் சக்தி சோலைவாழியம்மன் வீதி உலாவும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமி நன்னாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நேற்று காலை அம்மனுக்கு விசேஷ அபிஷேகமும்
அதனைத் தொடர்ந்து மதியம் தாய் வீட்டு வரிசையளிக்கும் நிகழ்வும் பக்தியுடன் நடைபெற்றன. நேற்று மாலை விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகா கணபதி சக்தி சோலை வாழியம்மன் திருத்தேர் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை முறைப்படி தொடக்கி வைத்தார். இந்த திருத்தேர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் தொடர்ச்சியாக இன்று மதியம் பக்தர்களுக்கு சமபந்தி போஜனமும் இரவு அம்மன் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. மேலும் நாளை மாலை வேப்பிலை அலங்காரத்தில் அம்மன் காட்சியளிக்க மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறவிருப்பதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்தந்தை சாமுவேல், காரைக்கால் நகர காவல் ஆய்வாளர் அருட்செல்வன், தமிழ்நாடு தனியார் ஆசிரியர் சங்க தலைவர் பால்மணி, முனைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினர். மேலும் மதர் குளோரி நீட் அகாடமி நிறுவனர்கள் அந்துவான் பிரபு மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்று மாணவர்களிடம் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான யோசனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஆசிர்வதித்து வாழ்த்தி பேசினர். இந்த 40 நாள் நீட் சிறப்பு பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என கூறி மாணவர்கள் மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தி பரவசத்துடன் மகா சமுத்திர ஆரத்தி மற்றும் வெட்டவெளி தியானம் நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி நன்னாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் 57வது மகா சமுத்திர ஆரத்தி பூஜை நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் நடைபெற்ற இந்த பக்தி பூர்வமான நிகழ்வில் மாநில ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் MLA சோமசுந்தரம் மற்றும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் என ஏராளமானோர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்த சமுத்திர ஆரத்தி குறித்து விழா நிர்வாகிகள் கூறுகையில், காசியில் கோலாகலமாக நடைபெறும் கங்கா ஆரத்திக்கு நிகராக புதுச்சேரியிலும் மாதந்தோறும் பௌர்ணமி தினங்களில் இந்த சமுத்திர ஆரத்தி நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். மேலும் இயற்கையை போற்றும் பஞ்சபூத வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாகவே இந்த பூஜை நடத்தப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதேபோன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தி திடலில் ஓங்கார ஆசிரமம் சார்பில் 55ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் நேற்றிரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தவத்திரு சுவாமி ஓங்காரநந்தா அவர்கள் கலந்து கொண்டு அருளுரை வழங்கினார். மேலும் வெட்டவெளி தியான முறைகளை அங்கிருந்தவர்களுக்கு பயிற்றுவித்து அனைவரையும் தியானம் செய்ய ஆசி வழங்கினார். முன்னதாக தவத்திரு கோடீஸ்வரானந்தா அனைவரையும் வரவேற்று வெட்டவெளி தியானத்தின் தோற்றம் மற்றும் அதன் வளர்ச்சி குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து விஜய ராகவன் மகாபிரபு மற்றும் சுவாமி சர்வந்தம் ஆனந்தா ஆகியோர் இந்த தியானத்தின் சிறப்புகள் மற்றும் பலன்கள் குறித்து பேசினர். திரளான பொதுமக்கள் அமைதியுடன் பங்கேற்ற இந்த தியான நிகழ்வின் நிறைவாக வெட்டவெளிக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்தி மொழி திணிப்பை கைவிடக் கோரி பல கட்ட போராட்டம் கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவு. புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்க ஏற்பாட்டில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நேற்று மாலை நடந்தது. சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, VCK பாவனன், விடுதலை வேங்குகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன், தமிழ் மல்லன், துரை மலையாரையான், எல்லை சிவக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் ஒன்றிய அரசின் இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தை புதுச்சேரி அரசு கல்வித்துறை அவசர கதியில் நடைமுறைப்படுத்தி மாணவர்களின் கல்வி நலனை சீர்குலைய வைத்துள்ளது. நடப்பாண்டில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிக்கும் மத்திய மாநில அரசுகளின் போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். புதுச்சேரி அரசானது இருமொழி கொள்கையை அறிவிக்க வேண்டும். இக்கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்துவது, புதுச்சேரி மாநிலத்திற்கென தனி கல்வி வாரியத்தை அரசு உருவாக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வயானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க ஸ்வாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஏஐடியூசி மற்றும் சிஐடியு தொழிற்சங்கங்கள் சார்பில் பிரம்மாண்டமான மே தின ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள உழைக்கும் மக்களின் உரிமைகளை போற்றும் வகையில் நேற்றைய தினம் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 140வது மே தினத்தை சிறப்பிக்கும் வகையில் ஏஐடியூசி மற்றும் சிஐடியு தொழிற்சங்கங்கள் இணைந்து மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நேற்று மாலை நடத்தின. இந்த எழுச்சிமிகு பேரணியானது புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி தியேட்டர் எதிலிருந்து மாலையில் புறப்பட்டது. கைகளில் செங்கொடிகளை ஏந்தியபடியும் தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தும் முழக்கங்களை எழுப்பியவாறும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த ஊர்வலத்தில் அணிவகுத்து சென்றனர். முக்கிய வீதிகளான அண்ணா சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்ற இந்த ஊர்வலம் இறுதியாக சுதேசி மில் அருகே சென்று நிறைவடைந்தது. பேரணியை தொடர்ந்து அங்கு தொழிலாளர் தின சிறப்பு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. இந்த மே தின ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா மற்றும் சிஐடியு மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கினர். மேலும் ஏஐடியூசி பொதுச் செயலாளர் ஆந்தோனி மற்றும் சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். இந்த மாபெரும் நிகழ்வில் பல்வேறு தலைவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் சுதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் ஆகியோர் பங்கேற்றனர். இவர்களுடன் ஏஐடியூசி கௌரவ தலைவர் அபிஷேகம், சிஐடியு பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஏஐடியூசி சிஐடியு சங்கங்களை சேர்ந்த ஏராளமான உறுப்பினர்களும் உழைக்கும் மக்களும் இந்த மே தின நிகழ்வில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா சமுத்திர ஆரத்தி பூஜையில் கவர்னர் பாஜக தலைவர் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. புதுச்சேரி சோலைநகர் ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் கோயில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்தை மாநில ஆளுநர் கைலாசநாதன் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
புதுச்சேரியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தி பரவசத்துடன் மகா சமுத்திர ஆரத்தி மற்றும் வெட்டவெளி தியானம் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.